Assalamualaikum. Hi friends, welcome to Safina Safi vlog. Ramadan day 8 சஹர் டு இஃப்தார் vlog பார்க்கலாமா? சஹருக்கு புளியானோ மூளை ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை இதுதான் சஹருக்கு செய்ய போகிறேன். இஃப்தாருக்கு பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு திருவாரூர் சீமாட்டி தான் போயிருந்தோம். அங்கே தான் நோம்பு திறந்தோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே பார்க்க முடியும். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சஹருக்கு புளியானம் தான் காய்ச்ச போகிறேன். பாதி மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை பால் பிழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு திக்கான பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் பால் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிறது ஃபஸ்ட்டு திக்கான பால். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அடுத்து செகண்ட் பால் எடுத்து வச்சுக்கலாம். இது செகண்ட் பால். இப்போ செகண்ட் பாலில் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டு அடுத்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். அடுத்து 2 லெமன் எடுத்துருக்கேன், அதை ஒரு பவுலில் பிழிஞ்சு வச்சுக்கலாம். பிழிஞ்சு வச்சுட்டு இப்போ ஒரு கொதி வந்துச்சான்னு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து லெமன் பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், புளியானம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் புளியானம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மூளை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூளையை மசாலா போட்டு வச்சுருக்கேன், அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மூளையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பிளேட் எடுத்து வச்சுட்டு அடுத்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பேன் எடுத்து கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம பொட்டேட்டோவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரை ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அப்படியே நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பொட்டேட்டோவும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சஹருடைய நேரம் வந்துருச்சு. சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், தேங்காய் பால் புளியானம், மூளை ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சஹர் சாப்பாடு. சஹருக்கு இந்த மாதிரி புளியானம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு
சாப்பிட உட்காந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நியத்து வச்சாச்சு. தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்க திருவாரூர் தான் போயிட்டுருக்கோம். திருவாரூரில் சீமாட்டில் தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடைக்கு பக்கத்துலேயே கார் பார்க்கிங் வச்சுருந்தாங்க. அங்கே போய் காரை போட்டுட்டு அப்படியே கடை உள்ளே போனோம். நாங்கள் போகும்போது 6 மணி. ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்துட்டு நோன்பு திறக்கிறதுக்கு வசதி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் நோன்பு திறக்க போனோம். நோன்பு திறக்கிறதுக்கு செம்ம கூட்டம். பெண்களுக்கு தனி இட வசதி பண்ணி வச்சுருந்தாங்க, ஆண்களுக்கு தனி இட வசதி பண்ணி வச்சுருந்தாங்க. நோன்பு கஞ்சி, ஜூஸு, ஒரு வாட்டர் பாட்டிலு, சம்சா இது தான் நோன்பு திறக்க கொடுத்தாங்க. நோன்பு திறந்துட்டு புடவையை பார்க்க வந்தோம். ரமலான் ஷாப்பிங்கோட விலாகு அடுத்த விலாகில் வரும். நீங்கள்லாம் பெருநாளைக்கு எங்கே புடவை எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.